போச்சு மண்ணா போச்சு ஆட்சியிலே மாணவர்களின் எதிர்காலம் மண்ணா போச்சு மண்ணா போச்சு மன்னா போச்சு மன்னா போச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் மாணவிகளுடைய எதிர்காலம் மன்னா போச்சு அப்படிங்கிற கோஷத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனையில் செவிலியர் பொண்ணு ஒரு 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு ஒரு தவறான சிகிச்சையை அளித்ததுனால அந்த பெண் மரணித்து, அந்த பெண்ணுக்காக அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாருமே ஒன்றாக திரண்டு அந்த மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. வெயிலுன்னு கூட பார்க்காம அந்த மாணவிகள் தொடர்ந்து அந்த மாணவிக்கான நீதியை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு போராடிட்டு வராங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது உண்மையாயிட்டே இருக்கு. நீ என்ன தேடுவ, இது மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம் தான், ஆட்சி மாறி இருக்கே தவிர காட்சி மாறல அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை நம்ம கடந்து போய்கிட்டே இருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்குள்ள ஆய்வு செய்கிற மாதிரியான காட்சிகளை ரீல்ஸாக எடுத்து சமூக ஊடகங்களில் இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் பரப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்பா நீங்கள் ஆய்வு மேற்கொள்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எல்லாமே சரியாக செயல்படுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாணவியுடைய உயிர் போனதற்கான காரணம் என்ன? அரசு மருத்துவர்கள் அந்த மாணவிக்கு அதிகபட்சமான அனஸ்திசியாவை கொடுத்தது தான் அந்த மாணவியுடைய உயிர் போனதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. தொண்டையில் சால்தா வளர்ந்துருக்குங்க அந்த பொண்ணுக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், அதற்கு அனஸ்திசியா கொடுக்கணும். அந்த அனஸ்திசியாவுடைய அளவை அதிகப்படுத்தி கொடுத்ததுனால தான் அந்த பெண் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தை முன் வச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கோவையில் ஒரு 10 வயதே ஆன மாணவிக்கு கொடூரம் நடந்திருக்கு. நடந்த ஒரே நாளில் காவல்துறை சிசிடிவி எல்லாம் ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தாவேகாவினர் நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல விஜய்க்கும் தாவேகாவுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண் காவல்துறை அதிகாரி ஒரு 10 வயது பச்சிலம் குழந்தை உயிரை விட்டுருக்கு. ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இங்கே பிரச்சனையே என்னன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்படுறா அப்படின்னா அதுக்கு நீ ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது நடக்காம தடுக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற, கடுமையான தண்டனைகளை வாங்கி கொடுக்கிறது மூலமா தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான குற்றங்கள் அப்படிங்கிறது குறையும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களால் இந்த பெண் குழந்தைய கொடூரமாக கொன்ற அந்த 2 கயவர்களை தூக்கில் இட முடியுமா? அப்படி ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியுமா? சட்டம் வந்து அதை அனுமதிக்குதா? இதே அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கான தீர்வை மேடை போட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. மக்கள் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டான். ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறா, ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை தொட்டுட்டான் அப்படின்னா முதல்ல அந்த பெண்ணை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை நடுரோட்டில் வச்சு சுட்டு அவனோட உடலை அடக்கம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பரதேசினால உயிரிழந்த அந்த பெண்ணை கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்றது தான் இது மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு தீர்வாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்களா அரெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்கள் பார்த்தீங்களா கையை உடைச்சிட்டோம், நாங்கள் பார்த்தீங்களா காலை உடைச்சிட்டோம், மாவு கட்டு அப்படிங்கிறத போட்டு விட்டுருக்கோம். காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நாங்கள் கேட்குறோம், மாவு கட்டு போட்டு விடுறது தான் அவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையா? அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, எங்ககிட்ட கூட நீங்கள் அவனை ஒப்படைக்க வேணாம், எங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களே அவனுங்களை ஏதாவது பண்ணிடுங்க, அவனுங்க உயிரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 10 வயது குழந்தை வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உயிரிழந்திருக்கா அப்படின்னா அதை செஞ்ச 2 பேருக்கும் நீங்கள் நல்லா 3 வேளை பிரியாணி வாங்கி போட்டு ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி 3 வேளை சோறு போட்டு வளர்க்கறது தான் இந்த சட்டமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாலியல் குற்றங்களுக்குன்னு ஒரு தனிச்சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட வேண்டும் என்று சாமானியர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு நிலவி வருதுன்னு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை
அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஒரு மாணவி உயிரிழக்கிறா. இப்படியெல்லாம் சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டு இருக்க விஜய் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சம்பந்தப்பட்ட நபர்களை நேரில் அனுப்புறது, காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்கறது, இந்த பிரச்சனையை நீங்க எப்படி கையாண்டீங்க அப்படிங்கிறத மக்கள் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தலைமைச் செயலகத்திலிருந்து விஜய் அவர்கள் வெளியில வரும்போது பத்திரிகையாளர் எல்லாருமே விஜய் அவர்களை சூழ்ந்து கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கரூர் விஷயத்துல பத்திரிகையாளர்களை கண்டுக்காம, சார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் செத்துருக்காங்க சார் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினப்போ அந்த கேள்வியை தவிர்த்துட்டு இரவோடு இரவாக சார்ட்டர் ஃபிளைட்டை பிடிச்சி பனையூருக்கு கிளம்பி போனாரோ விஜய் அவர்கள், அதே போல இந்த விஷயத்துக்கும் பத்திரிகையாளர்கள் முன் வச்ச கேள்வியை தவிர்த்துட்டு சம்பவ இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் சீஃப் மினிஸ்டராக இருக்காரோ அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. திமுகவிற்கு நாங்க மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தரப்பு திரும்ப 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 ஒரு நரேட்டிவை சோசியல் மீடியால செட் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கு. சரி, நீங்க என்ன மாதிரியான மாற்று? திமுக ஆட்சியிலையும் இதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. உங்க ஆட்சியில நீங்க பதவியேற்று 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு பச்சிலம் குழந்தைய 2 மிருகங்கள் சேர்ந்து கொடூரமாக கொன்றுகிறானுங்க. சரி, இப்படி ஒரு சம்பவம் உங்க ஆட்சியில நடந்துருச்சு. நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்தீங்க. கைது செய்து அவனுங்களுக்கான தக்க தண்டனையை இந்த அரசு உறுதி செய்யுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? இதே சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்னு கார்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதை அணிவகுப்பு பண்ணி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டா மட்டும் பத்தாது. உண்மையாகவே பெண்களுக்கான குழந்தைகளுக்கான பாதுகாப்பை இந்த அரசு அப்படிங்கிறது உறுதி செய்யணும். திருச்சியில் அந்த மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமையும், அதே போல கோவையில் 10 வயது சிறுமிக்கும் நடந்த கொடுமையும் மக்கள் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கோவை மக்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரித்திருக்கு, ஒரு 10 வயது சிறுமிக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பல இடங்களில் மின்வெட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதற்கும் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அண்ணன் சீமானவர்கள் சொல்றது போல ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, ஒரு நாள் நீ என்ன தேடி வருவ. அண்ணன் சீமானவர்கள் முன்னாடி மாதிரி இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த செவிலியர்களுடைய போராட்டத்திற்கு நேரில் போய் நின்றுப்பாரு மனுஷன். ஆனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக அவரை புறக்கணிச்சிருக்கிறாங்க. 8 விழுக்காட்டில் இருந்து 4 விழுக்காடு அப்படின்னு அண்ணன் சீமானவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் களத்தில் நின்று 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 உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி சீமான் போன்ற தலைவர்களை இன்றைய இளைய சமுதாயத்தினரும் மக்களும் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டதனுடைய விளைவு இந்த செவிலியர் போராட்டத்திற்கு சீமானவர்கள் அறிக்கை மட்டும் அவருடைய எக்ஸ் தளத்தில் கண்டிச்சு வெளியிட்டிருக்கிறாரு. போட்டப்ப தாவேகா மாற்றம்னு போட்டீங்கல்ல, இன்னைக்கு அதே தாவேகாவிற்கு எதிராக தான் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை திருச்சியில் வெளியில உட்காந்து உச்சி வெயிலில் மாணவிகள் தாவேகாவிற்கு எதிரான கோஷத்தை போட்டுட்டு இருக்காங்க. தாவேகா மாற்று இல்லை, அது ஏமாற்று. தாவேகாவுடைய ஆட்சியில மாணவிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்கிற கோஷங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பழமொழி இருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் எல்லாருமே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னைக்கு இந்த செவிலியர்கள் எப்படி தாவேகாவிற்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல ஏண்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓட்டு போட்ட அனைவருமே உட்கார்ந்து கண்கலங்கக்கூடிய நாள் மிக விரைவில் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த காணொலியை பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.